This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ற எஜுகேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும்னா, இன்ட்ராடேயில் எப்படி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை யாருன்னா வாங்கணும் நினச்சாலோ, கற்றுக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,640 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,640 ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 24,740, அதாவது 100 பாயிண்ட் போயிடுச்சு மேலே. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ரொம்ப முக்கியம் எஸ்டர்டே ஐக்கு மேலே. ஓகேங்களா? டோட்டலாக எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இருந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,740 பக்கமாக இருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு இந்த மணி கால் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700ன்ற கால் ஆப்ஷனும், ஃபஸ்ட்டு இந்த மணி புட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 24,800 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு இந்த மணி. நம்ம இந்த மணி தான் ட்ரேட் பண்ணுவோம், அதனால தான் இதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் பாசிட்டிவ். கண்டிப்பாக நம்ம 24,700ன்ற கால் ஆப்ஷன் தான் பார்க்கணும். மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அதேமாதிரி ப்ரீமியம் சேம் சினாரியில் இருந்தால் நம்ம அவனை தான் எடுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் க்ளீனாக இருந்தானா அவனை எடுப்போம், அப்படி இல்லைனா தான் நம்ம போய் புட்டை பார்ப்போம், அது வரைக்கும் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் 24,700 அப்படின்ற கால் ஆப்ஷனோட சார்ட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக 15 மினிட்ஸில் இருந்ததோ சேம் சினாரியோவில் ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே. ஓகேங்களா? ரொம்ப அதே என்ன மார்க்கெட்டோ சேம் அதே மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சு ப்ரீமியம். ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட நீங்கள் ஐயை தாண்டும் போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்டர்டே ஐ, ஓப்பன் ப்ரைஸ், எஸ்டர்டே லோ, இதையும் நம்ம ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். அட்வான்ஸ் லெவலே இல்லைனாலும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவலே இல்லைனா கூட எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் அதில் இருக்க பியூட்டி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். 24,50 இல்லை 60 அது மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் எப்போவுமே. மார்க்கெட் ஆனால் 300 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் மேலே போச்சு. இந்த 40 பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். அதாவது 260 என்ட்ரி எடுத்துகிட்டு 15 பாயிண்ட்டில் ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு 50 பாயிண்ட் எடுத்துருக்கலாம் 50ல் போட்டுருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? நம்ம அப்படி தான் இந்த போனஸ் பாயிண்ட் பிடிக்கணும்னா அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறதுக்கான விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? முன்னாடியே பிளான் பண்ணுறது, இப்படி போவோம் அப்படி போவோம் யாருனா சொல்கிறத வச்சு பண்ணுறது, இண்டிகேட்டர் பண்ணுறது, ப்ரீமியத்தை ஆப்ஷன் சைனை வச்சு இது ஜாஸ்தியாக அந்த மாதிரி பண்ணுறது எதையுமே நம்ம பார்க்க மாட்டோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எது இருக்கோ அதில் வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட். இது ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல சப்போஸ் பிரேக் அவுட்டில் யாருனா என்ட்ரி எடுக்காத விட்டுட்டிங்கன்னா புல் பேக்கில் கூட எடுத்துருக்கலாம். புல் பேக்கில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஐயில் வந்து மார்க்கெட் புல் பேக் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்தவொன்னே தான் எடுக்கணும். ரெட் கேண்டில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸாக வச்சவொன்னே எடுக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் க்ளோஸ் இங்கே தான் வைக்கிறான்.
270 ஆக்சுவலாக இங்கே தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த லோவை தான் நீங்கள் 270 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 15 பாயிண்ட் வச்சுக்கலாம் ஷார்ப்பாக. அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆகட்டும் அப்படின்ட்டு. அப்படி தான் வச்சா அவன் வழி கிடையாது. இல்லை வந்த லோ ஸ்டாப் லாஸ்னால் இதுதான் வைக்கணும். 20 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? 15 பாயிண்ட் கூட வைக்கலாம். ஆனால் 20 பாயிண்ட் வச்சா சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? சில டைமில் அப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புல் பேக்கில் எடுக்கிற மாதிரி இருந்திருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பாருங்கள் 380 வரைக்கும் போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது 100 பாயிண்ட்டு போவோம், இப்படி ஆகும் அப்படி ஆகும் அதெல்லாம் நம்ம எதுவுமே கால்குலேஷன் போட தேவையில்ல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இப்படி போகுமா, இவ்வளோ தூரம் நடக்குமா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? எனக்குன்னு இல்லை, யாருக்குமே தெரியாது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஆனால் இதில் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா 15 பாயிண்ட்ன்றது கேரண்டியாக நடக்கும். அதை தான் நம்ம கன்சிஸ்டண்டாக எடுப்போம். அதாவது இங்கே புல் பேக்கில் வந்து போகும்போது நம்ம கரெக்டாக அந்த 15 பாயிண்டில் வெளியே வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவோம். அப்போ தான் ஒரு ½ ஹவர் வெயிட் பண்ணி இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? முன்னாடியே இது போவோம்லாம் கணிக்கலாம் முடியாது. ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு கொலாப்ஸோ எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ், அதனால் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சேம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறோம். ஏன் இவனை எடுக்கிறோம்? மார்க்கெட் பாசிட்டிவ், எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. கால் ஆப்ஷன் சேம் அதே சினாரியில் இருக்குது. அதனால் ஐயை ஒரு லெவலாக வச்சு நம்ம ஐயில் வந்து புல் பேக் ஆகும்போது எடுக்கிறோம். பிரேக் அவுட்லேயும் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் அதே மாதிரி நெகட்டிவாக இருந்தான்னா சேம் எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே அவன் இருந்தான். ஓகேங்களா? அப்போ அவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் இவன் ஐக்கு மேலே தானே இருக்கணும். அப்போ தான் அதனால தான் இவன் ஐயை கீழே உடைக்கல. சப்போஸ் இவன் ஐயை கீழே உடச்சி போயிருந்தால் அப்போ தான் நம்ம திருப்பியும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, ரிவர்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? மற்றபடி இவன் ஒரு ட்ரெண்டிலே இருந்ததுனால கண்டிப்பாக ஐயை கீழே உடைக்காதனால கண்டிப்பாக இவனே பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியாக தான் அமைஞ்சிது இன்றைக்கி. ஃபுல்லாக ஒரே ட்ரெண்டாக தான் இருந்தது இன்றைக்கி. 2 சைடு ஆடலை மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆனால் ஆடாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது திடீர்னு ரிவர்ஸும் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை. நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரெண்டில் ஒரு என்ட்ரி கிடைக்குதா என்ட்ரி எடுப்போம், ஒரு ரிவர்ஸில் என்ட்ரி கிடைக்குதா என்ட்ரி எடுப்போம். நம்ம 15 பாயிண்ட் போட்ட இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போனஸ் பாயிண்ட் பிடிப்போம். இதுதான். இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதை தான் வந்து நீங்கள் முழு கவனம் இதில் தான் செலுத்தணும். இதில் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் ட்ரேடும் பண்ணீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக நீங்கள் மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் இதில் டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் இதில் மணி மேனேஜ்மெண்ட், எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் வரும். இதில் எந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக படுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்னென்ன ஃபில்ட்ரு பண்ணணுமோ இன்னும் ஷார்ப்பாக நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கான உங்களுக்கு தேவையானபடி இண்டிகேட்டர் நான் போட வேணான்னு சொல்லலை. இப்போ நான் போட்டது வி வெப். இது இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து வி வெப்புன்றது ஒரு ப்ரைஸ் கூடயே மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதில் வந்து புல் பேக் ஆகும்போது கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பாருங்கள் வியூவர் கிட்ட வந்து தான் திரும்புது பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா? சில பேர் அதை வச்சு கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது எதுனா ஒரு இது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்றைக்கி ஒன்றும் கஷ்டம் கிடையாது கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 சைடு மூவ் ஆனால் தான் இப்போ நம்ம 2 சைடு மூவ் ஆனால் கூட ரொம்ப ஈஸியாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெண்டுனா எப்படி நடக்கும், ஒரு ரிவர்ஸ் என்ட்ரினா எப்படி நடக்கும், எல்லாமே நம்ம அழகாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்னால் என்ன, ஐயை கீழே வச்சா ரிவர்ஸ் என்ட்ரி புட்டை மாற்றி எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா? இல்லை மேலேயே ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, இல்லை ஓப்பனை கீழே உடைக்கிறான்னா அப்போது ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது 2 விஷயத்தில் தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே உடைக்கிறான்னா ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம எடுப்போம். ஓப்பனை கீழே உடைச்சா தான் ரொம்ப மெயின் அது. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தன் தான் ஓப்பன் மேலே இருக்கும். அப்போ இவங்க மேலே இருக்கவங்க கீழே உடைச்சானா கீழே இருக்கவங்க மேலே போயிடுவோம். அதாவது புட் ஆப்ஷன் அப்போ ஓப்பன் கிட்டே போவோம். அப்போ நம்ம அதை ரிவர்ஸ் என்ட்ரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுப்போம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. சிங்கிள்
ட்ரெண்டு அழகாக போச்சு மார்க்கெட்டு, ரொம்ப அழகாக டிசிப்ளினாக போச்சு மார்க்கெட்டு. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரிலாம் இருக்காது, ஓகேங்களா? அதனால் எப்படியா இருந்தாலும் நம்ம எடுக்க பழகிக்கணும், ஈஸியாக எடுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி செட்டப் தான் ஃபேவரட்டாக இருக்குன்னா இதில் எடுக்கணும். இல்லை ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, அதுதான் அதிகப்படியாக என்ட்ரி வருதுன்னா அதில் எடுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் இது, ஓகேங்களா? இதை தான் பண்ணணும், அதில் தான் பண்ணணும் இது கிடையாது. இல்லை எதை வேணால் நான் எடுப்பேன்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் அதை கரெக்டாக டிசைன் பண்ணி நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், திருப்பி இன்றைக்கி ஈஸியான மார்க்கெட்டு தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரொம்ப சூப்பரான மார்க்கெட்டு தான் சொல்லணும், ஓகேங்களா? ஓகே, 2 நாள் லீவ் இருக்குது, மண்டே தான் இதோட மார்க்கெட். என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸ் வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது, வேறு எந்த சேனலும் கிடையாது. டெலகிராம் சேனலும் நிஃப்டி டீமில் தான் இருக்கும், யூடியூப் சேனலும் நிஃப்டி டீமில் தான் இருக்கும். வேறு எந்த தனிப்பட்ட சேனலோ தனிப்பட்ட குரூப்போ எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நம்ம மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ.